கோவை இருகூர் பகுதியில் விவசாய நிலத்தில் எண்ணெய் குழாய் அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எண்ணெய் குழாய் திட்டத்தை கைவிடக் கோரி சூலூரில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஐஸ்வர்யா. விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கோவை திருச்சி சாலையில் இந்திய விமானப்படை பேருந்து நிறுத்தத்தின் அருகில் தான் விவசாயிகள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது விவசாயிகள் கைதாகும் காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு வரீங்க. அதாவது கோவை இருகூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் தேவனகுந்தி வரையிலான விவசாய நிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்கும் IDPL திட்டத்திற்கு தான் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கடந்த 15ஆம் தேதி முதல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் தான் இன்றைய தினம் கோவையின் முக்கிய சாலையான திருச்சி சாலையில் வந்து அவங்க சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது பெண்கள் உட்பட அனைவருமே கைதாகி உள்ளனர். அவங்க தொடர்ச்சியா சொல்வது என்னவென்றால், தங்களிடம் எந்தவித அனுமதியுமே இல்லாம இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாகவும், தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரும்போதே தங்களுடைய விவசாய நிலங்கள்ல இந்த பணிகளை மேற்கொள்வதாகவும், இது சட்டத்திற்கு புறம்பானது என்பது குறித்தான் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த 5 நாள் போராட்டத்தில் கூட மாவட்ட நிர்வாகம் தங்களை அழைத்து பேசவில்லை, உயர் அதிகாரிகள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டும் அவர்கள் பதிலளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். தற்போது சாலை மறியல் காரணமாக பாத்தீங்கன்னா ஒரு புறம், அதாவது இருவழி சாலையானது இது வந்து ஒரு புறத்தில் மட்டுமே காவல்துறையினர் வந்து வாகனங்களை அனுமதிக்கின்றனர், மற்றொரு புறம் வந்து மாற்று பாதையில் இந்த வாகனங்களை திருப்பி விட்டனர். தற்போது கைது நடவடிக்கை எடுத்து இந்த போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராகி வருகிறது. கார்த்திகா, ஐஸ்வர்யா, விவசாயிகளிடம் அதிகாரிகள் யாரேனும் வந்து பேசினாங்களா? அதற்கான முயற்சி நடந்ததா? கடந்த 15ஆம் தேதி இந்த போராட்டத்தை வந்து சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு இந்த போராட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அப்போது மாவட்ட நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 2 கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சியருடனும், 2ஆம் கட்டமாக பாத்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த பேச்சுவார்த்தையும் நடந்தது. 2 பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததை அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த 15ஆம் தேதி பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்துட்டு வராங்க. அதாவது சாலை மறியல், கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இன்றும் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் நடைபெற்று வரும்போதே தங்களுடைய விவசாய நிலங்கள்ல பணிகளும் நடைபெற்று வருது. ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட குழாயால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அந்த விளை நிலங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. தற்போது மீண்டும் மற்றொரு குழாய் பதிக்கப்படுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் கேள்விக்குறியாகும் என்பதை வலியுறுத்தி தான் இவங்க தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. கார்த்திகா, இந்த எண்ணெய் குழாய் பதிப்பதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான இழப்பீடு எதுவும் அவங்க கேட்கிறாங்களா? நிச்சயமாக, அதாவது இது இழப்பீடுங்கிறதுக்கு முன்னதாகவே இப்படி ஒரு திட்டம் வந்து தங்களுடைய நிலங்களை செயல்படுத்துவதற்கு உரிய அனுமதியோ தங்களிடம் எதுவுமே கேட்கவில்லை. ஏற்கனவே அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே விவசாய நிலங்கள் வந்து குழாய் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த விளை நிலங்கள்ல தான் தற்போது இந்த குழாயும் பதிக்கப்படுகிறது. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தது வந்து இந்த ரைட் ஆஃப் யூஸ், அதாவது அந்த அடிப்படையில் தான் கொடுத்தது. நாங்க எங்க தானமா வந்து அந்த நிலத்தை வந்து உரிமையா கொடுக்கல. அதனால இப்ப அதே ஸ்கீம்ல, அதே திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது அப்படிங்கறது விவசாயிகளோட கருத்தா இருக்கு. தங்களிடம் முதல் கட்டமா இது தொடர்பாக பேசணும், தங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும். அது மட்டுமின்றி இந்த திட்டத்திற்கான முறையான கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. அதனால இது போன்ற கருத்து கேட்பு கூட்டம், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம். எந்தவித பேச்சுவார்த்தையும் அனுமதியும் இல்லாம தங்க நிலங்களுக்குள்ள காவல்துறை அனுமதியோட வந்து அவங்க வந்து பணிகளை மேற்கொள்வது தங்களுக்கு வருத்தமாகவும் இருக்கு. தங்களுடைய பேச்சை கேட்கலங்கிற வேதனையும் அவங்க பதிவு செஞ்சுட்டு வராங்க. கார்த்திகா, விவசாய நிலங்களில் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு தங்களிடம் கருத்து கேட்க வேண்டும், தங்களிடம் பேச வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐஸ்வர்யா.